அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய வீடியோ பதிவு பரபரப்பாக 2 நாளாக பேசப்பட்டுருக்க கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பற்றின என்னுடைய கருத்துக்களை இந்த வீடியோ பதிவு மூலமாக ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேங்க. வாங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கானவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி கண்ணாபுரம் ஏரியாவே பார்த்திங்கன்னா மயான காடு மாதிரி ஒரே புகை மண்டலமாக இருக்குது. இதுக்கெல்லாம் யார் பொறுப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மளுடைய சிஸ்டம் தாங்க, நம்மளுடைய சோஷியல் சிஸ்டம். அதில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல், அதாவது ஒவ்வொரு மனிதரும் தனி மனிதனும் இதில் பொறுப்பாகுவாங்க. தனி மனிதன் ஒவ்வொருத்தரும் ஒழுக்கத்தோடு இருக்கணுங்கிறதுக்கு இந்த வீடியோ பதிவை பாருங்கள். தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னும் 10 ஜெனரேஷன் ஆனாலும் இந்த குற்றங்களும் தண்டனைகளும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். மனசுல அழுக்கும் குப்பைகளும் இல்லாத தனி மனிதனை பார்க்கறதே அபூர்வமா இருக்குங்க. மனசால மனுஷங்க மாற வேண்டிய கட்டாயம் இருக்கு. அரசு பொறுப்பில் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளும் அவங்க பொறுப்புடன் செயல்பட்டால் தாங்க இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் தவிர்க்க முடியும். அதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அவங்க ரிப்போர்ட் பண்ணுறது அரசியல்வாதிகளுக்கு. அவங்கள தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு யாருன்னா நம் மக்களாகிய நாம் தாங்க. இது இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட் சம்பவம் நடந்த உடனே அரசியல் தலைவர்கள்லாம் எல்லோரும் அந்த ஸ்பாட்டில் அவங்களுடைய இரங்கல் செய்திகளையும் மீடியாவுக்கு ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுக்குறதும், அவங்களுக்கு தெரிந்த வகையில் அவங்களுடைய துக்கத்தை தெரிவிக்கிறதும் ஒரு நடைமுறையாக செய்துட்டு வர்றாங்க. ஜேர்னலிஸ்ட்டு, சமூக ஆர்வலர்கள், யூடியூபர்ஸ் அப்படின்னு அவங்க பங்குக்கு அவங்களும் 2 நாளாக இந்த டாபிக் எடுத்து தான் எல்லாருமே ஓட்டிகிட்ருக்காங்க. மீடியாக்களுக்கு சொல்லவே வேண்டாங்க, அவங்களுக்கு அல்வா கிடைச்ச மாதிரி இதை வச்சு கண்டினியூஸாக அவங்களுடைய சேனல்ஸை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க, இந்த மெத்தனால் கலந்த சாராயத்தை குடித்ததுனால தான் இந்த விபத்து ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க. மெத்தனால் அப்படி என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, அது ஹைலி டாக்ஸிக் ஆல்கஹாலுங்க. இது குடிக்கும்போது கண்டிப்பாக உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. இதே ஃபேமிலியில் உள்ள எத்தில் ஆல்கஹால் லெஸ் டாக்ஸிக்கு. பட் இதையும் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மெத்தனாலோட கலந்து மெத்தலேட்டட் ஸ்பிரிட்டாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கம்பெனியில் இருக்கிறவங்க யாரும் இதை எடுத்து குடித்து யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சாராயம் காய்ச்சிற ஆளுங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்காதுங்க. அதே மாதிரி நேர்மையான ஆஃபீஸர்ஸ் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக மக்களும் சப்போர்ட்டாக நின்னாதாங்க எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அதே மாதிரி டாஸ்மாகில் போய் மக்கள் வாங்கிறதுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால, மலிச்சமாக இங்கே கிடைக்கிறதுனால இந்த மாதிரி ஆப்ஷன்ஸையும் மக்கள் தேடிட்டு தான் இருக்காங்கங்க. தமிழ்னு சொல்லிகிட்டு இருக்க அரசியல்வாதிகளுக்கு நடுவில் நம்ம தமிழ் கலாச்சாரம் எங்கே போயிட்டுருக்குன்னு எனக்கே டவுட்டாக இருக்குங்க. ரொம்பவும் பயமாக இருக்குது. ஏன்னு கேளுங்க, எல்லா படத்துலையும் எந்த படத்தை பார்த்தாலும் இப்போல்லாம் மது அருந்தது தீங்கானது அப்படின்னு ஒரு ஸ்டாச்சுரரி வார்னிங்கை போட்டு விட்டு, மற்றபடி அதை ஒரு ப்ரமோஷன் மாதிரியே எல்லா படத்துலையும் இப்போ காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இதுக்கெல்லாம் மேலே பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டி கொண்டாடுறது, அதே மாதிரி பெண்கள் மது அருந்துற மாதிரி சீன்ஸ் எல்லாம் படத்தில் காமிக்கிறதுங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயங்க. அடுத்த மிகப்பெரிய சவால்னு நம்ம பார்த்தோன்னா கஞ்சாங்க. நம்மளுடைய இளைஞர் சமுதாயத்தில் அது எப்போ பெரிய பிரச்சனையாக பூதகரமாக வெடிக்க போகுதுன்னு தெரியல. அதுவும் மிகப்பெரிய ஒரு சவால் தாங்க. ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். அடுத்தது கஞ்சா தமிழ்நாட்டில் பரவலாலாம் நான் சொல்ல மாட்டேன், எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். ஏன் டாக்டருடைய வீடியோ பதிவு போட்டேன்னு கேட்டிங்கன்னா, இவர் இதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த விஷயத்தை வலியுறுத்தி வந்துகிட்ருக்காருங்க. அதனால தான் அவருடைய வீடியோ பதிவு போட்டிருக்கேன். ஓகேங்க, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல், கீப் ரெஃபரிங் டு யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச்.